பிரியமானவர்களே, இன்றைய நாளின் தேவ செய்திக்காக நாங்கள் வாசித்த வேத பகுதி சங்கீதம் 23. சங்கீதம் 23 கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான சங்கீதம். இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சங்கீதம். சங்கீதம் 23 அநேகரை பிரியமானவர்களே தேற்றுகிற, ஆறுதல் படுத்துகிற, நம்பிக்கை தருகிற சங்கீதமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இந்த சங்கீதத்தை வாசித்து 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 நான் ஆறுதல் அடைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்துக்கும் பொருத்தமான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சற்று ஆழமாக இன்னும் வித்தியாசமான ஒரு கோணத்திலே இந்த சங்கீதத்தை உங்களோடு கூட பார்க்கும்படி தேவனிடத்திலே வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, நாங்கள் வாசித்த சங்கீதம் 23 முதலாவது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாங்கள் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இரண்டாவது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அருமையானவர்களே, இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பிலே பிரியமானவர்களே நாங்கள் எப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் என்னை பசுமையான புல்வெளிகளில் இளைப்பாற பண்ணி, பசுமையான புல்வெளிகளில் இளைப்பாற பண்ணி, he lets me rest in green pastures. He lets me in green pastures. என்னை பசுமையான புல்வெளிகளில் இளைப்பாற பண்ணி. நாங்கள் வாசிக்கிற மொழிபெயர்ப்பிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த. அருமையானவர்களே, நான் வாசித்த இன்னொரு மொழிபெயர்ப்பிலே டிசிவி என்று சொல்லப்படுகிற அந்த மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அமைதியான நீர்நிலைகளின் அருகே என்னை வழி நடத்துகிறார். அப்படி என்றால் என்னை இளைப்பாற பண்ணுகிறார், எனக்கு அமைதி தருகிறார். மூன்றாவது வசனத்திலே என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார், என்னை தேற்றுகிறார். அருமையானவர்களே, இளைப்பாறுதல், இளைப்பாறுதல், ரெஸ்ட் இன்றைக்கு நாங்கள் வாழும் சூழலிலே எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற அழுத்தங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சிறு பிள்ளைகள் முதலாய் they are restless. அவர்கள் அமைதியின்றி காணப்படுகிறார்கள் தங்களுடைய படிப்புகளிலே. பிரியமானவர்களே, இன்றைக்கு வேலை செய்கிறவர்கள், உழைக்கிறவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அமைதி இல்லாத நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ரெஸ்ட்லெஸ். பிரியமானவர்களே, எத்தனை டென்ஷன் இன்றைக்கு! பிரியமானவர்களே, இழுவிசை. ஒவ்வொரு காரியங்களினாலே பிரியமானவர்களே மிகவும் களைத்து போனவர்களாய் இருக்கிறோம். ஒரு காரியம் முடிஞ்சு ஒண்ணுல நாங்க செட்டில் பண்ண முயற்சிக்கும் போது இன்னொரு காரியம் தொடருகிற ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாங்க இருக்கும் இடத்தை மாற்றி, நாங்க வசிப்பிடத்தை மாற்றி, நாங்க ஒரு அமைதியான சூழல்ல நாங்க வசிக்கலாமான்னு முயற்சி பண்ணி பார்த்தா, உண்மையா இடத்தை மாற்றுறது கடைசியான முடிவு இல்லை. தொழிலை மாற்றுவது இறுதியான முடிவு அல்ல. பிரியமானவர்களே, கேம்பஸ்ல இருந்து இன்னொரு கேம்பஸுக்கு போறது, ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போறது இறுதியா முடிவு இல்லை. அருமையானவர்களே, மாற்றங்களை நோக்கி போவது பிரச்சனை இல்லை. ஆனால் இவைகளிலே ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ரெஸ்ட தேடுறது
அது சாத்தியமானதாய் இருக்கவில்லை. தாவீதினுடைய வாழ்க்கையில, சரியா, நாங்க வாசித்த இந்த சங்கீதம் 23, இது தாவீது எழுதின சங்கீதம். அப்ப தாவீது, டேவிட் கம்போஸ் பண்ணின ஒரு அருமையான மியூசிக், ஒரு சாங், ஒரு சாங். சோ இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவரு இளைப்பாறுதலுக்காக எல்லா காலங்களிலும் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன், இளைப்பாறுதலை எதிர்பார்த்த ஒரு மனிதன். தன்னுடைய குடும்பத்துல தன்னை புரிஞ்சு கொள்ளாத நிலைமை இருந்துச்சு. தான் பதவி வகித்த தொழில் பார்த்த இடத்துல அவரை புரிஞ்சு கொள்ளாத நிலைமை இருந்தது. தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே, சக மனிதர்கள் மத்தியிலே, சரி, இவர் வாழ்க்கையில என்னன்னா, ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஓடிக்கொண்டே இருந்த வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடின ஒரு மனிதனாக இவர் இருந்தார். ஆகவே ரெஸ்ட்னா இவருக்கு நல்லா என்னன்னு தெரியும், அதனுடைய தேவையை உணர்ந்த மனிதன். இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட பிரியமானவர்களே, அந்த இளைப்பாறுதலின் முக்கியத்துவத்தை, அதனுடைய தேவையை உணர்கிற ஒருவராக அமர்ந்து இருக்கக்கூடும். அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கைக்கும் இந்த சங்கீதத்துக்கும் என்ன தொடர்பு? எப்படி பிரியமானவர்களே ஆறுதலை, இளைப்பாறுதலை கண்டு கொண்டார் என்று நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் என்னோடு கூட சங்கீதம் 23 முதலாம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிரியமானவர்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்போ அந்த ரெஸ்ட சொல்றதுக்கு முந்தி, இளைப்பாறுதலை பற்றி சொல்லுவதற்கு முந்தி, முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதன் விளைவாகத்தான் இளைப்பாறுதல் அவர் அனுபவிக்கிறார், வருகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்போ கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில மெய்ப்பரா வர்றாரோ அப்போ அவர் இளைப்பாறுதலை வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார். இப்போ அருமையானவர், அதான் கர்த்தரை மெய்ப்பரா இருக்கிறார், நான் என்னை அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். I shall not want, அதாவது I lack nothing. அதாவது கர்த்தரன் மேய்ப்பரா இருக்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னா நான் ஒண்ணுலையும் குறைஞ்சு போக மாட்டேன். என்னுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அப்போ பிரியமானவர்களே, இந்த இடத்துல கடவுளுக்கு அவர் மிக ஒரு சிறப்பான பெயரை கொடுக்கிறார். அந்த பெயர் என்னவென்று சொன்னால் கர்த்தர், லார்ட். இந்த கர்த்தர் என்கின்ற பெயரின் பிரியமானவர்களே அர்த்தத்தை நாங்கள் இதற்கு முதல் ஒரு சந்தர்ப்பத்திலே தேவ செய்தியிலே பார்த்திருந்தோம். கர்த்தர், லார்ட், ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வேறு சில இடங்களிலே ஜெகோவா. இப்போ நான் பயன்படுத்துகிற, பெரலலாய் பயன்படுத்துகிற, சமாந்திரமாய் பயன்படுத்துகிற இன்னொரு வெர்ஷன், இன்னொரு மொழிபெயர்ப்பு தமிழ் வேதாகமம். அந்த டிசிவி மொழிபெயர்ப்பிலையும் கர்த்தர் என்கிற இடத்திலே ஜெகோவா என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, இதனுடைய மூல பதம் என்னவென்று சொன்னால் யஹாவே. யஹாவே பிரியமானவர்களே கர்த்தர். இந்த யஹாவே, இந்த ஜெகோவா, இந்த கர்த்தர், இந்த லார்ட் என்றால் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பிரியமானவர்களே ரெண்டு விதமாய் பொருள்படும். ஒன்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் the Lord of self sufficiency, அதாவது தன்னில் தானே பூரணமாக உள்ள, தன்னில் தானே நிறைவுள்ளவர் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா டைம்லெஸ், அதாவது கர்த்தர் என்று சொல்லும் போது அவர் நிரந்தரமானவர், அவர் மாறாதவர், அவர் மாற முடியாதவர். அப்படின்னா என்னது?
yesterday, today, forever, the Lord is same. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிரியமானவர்களே, இப்போ இந்த செல்ஃப் சஃபிஷியன்சினா தன்னில் தானே நிறைவு கண்ட, தன்னில் தானே பூரணமாய் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னா, அவர் இன்னொருவரிலே தங்கி இருக்க வேண்டியதில்லை, இன்னொரு காரியத்திலே அவர் தங்கி இருக்க வேண்டியதில்லை, ஒன்றை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அவருக்கு ஒரு தேவை இல்லை. இன்னைக்கு எப்படிப்பட்ட கடவுளை நாம ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட கடவுளை நாம சேவிக்கிறோம், ஊழியம் செய்யறோம், எப்படிப்பட்ட கடவுளை நாங்க நம்புறோம்? இன்னைக்கு சிலவங்களோட இந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும்போது, இன்னைக்கு சிலவங்களோட சாட்சிகளை எல்லாம் கேட்கும்போது, ஏதோ கடவுளுக்கு அவங்க ஏதோ ஒண்ணு செய்யற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏதோ அவருக்கு ஒரு தேவை இருக்குது, ஏதோ இவர் இல்லாட்டி அவர் இல்லாத மாதிரி, ஏதோ இவங்க இல்லாட்டி கடவுள் இல்லாத மாதிரி. பிரியமானவர்களே, He is the Lord of self-sufficiency. அவர் தன்னில் தானே நிறைவுள்ளவர். அதாவது அவர் ஞானத்துக்காக இன்னொருவரிடத்திலே தங்கி இருக்க வேண்டியதில்லை. அவர் சர்வஜர், omni scient God, சர்வ ஞானம் படைத்தவர். வல்லமைக்காக, பவருக்காக இன்னொருத்தர்ல தங்கி இருக்க வேண்டியதில்லை. All power is powerful God. I mean, அவர் சர்வ வல்லமை படைத்தவர், omnipotent God. பிரியமானவர்களே, நாங்க அவரை ஆராதிக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க அவருக்கு ஒரு ஊழியத்தை ஒன்றை செஞ்சு அவரை பூரணப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. நாங்க ஆராதிச்சு அவரை பூரணப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நாங்க ஒண்ணு கொடுத்து அவரை பூரணப்படுத்தணும், திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு பக்கம் கவனிச்சு பாருங்க. இப்போ அவருடைய மக்களை கவனிக்கிறதுக்கு இன்னொரு சோர்ஸ்ல, இன்னொரு மூலப்பொருளிலே, இன்னொரு இடத்திலே, இன்னொருவரிடத்திலே தங்கி இருக்க வேண்டியதில்லை. அண்டர்ஸ்டுட்? செல்ஃப் சஃபிஷியன்சி, முற்றிலும் தன்னிறைவு உள்ள கர்த்தர். ஓகே, இப்போ இந்த பின்னணியோடு தாவீது தான் இளைப்பாறுதலை பெற்றதை குறித்து அவர் சொல்லும் போது, தான் பெற்ற அமைதியை குறித்து சொல்லும் போது, கர்த்தரை, கடவுளை அவர் இவ்வாறு அறிந்திருந்து இருக்கிறார். ரைட்? அப்புறம் அவர் ஒரு மெட்டஃபர், அவர் ஒரு விளக்கப்படம் பயன்படுத்துகிறார், ஒரு மாதிரி படம், அதாவது விளக்கப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு மெட்டஃபர். அது என்னது? கர்த்தர் எனக்கு எப்படியா இருக்கிறார்? ஐயா, கர்த்தரன் 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 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்போ பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற அந்த இளைப்பாறுதலுக்கும் இந்த மேய்ப்பருக்கும் சம்பந்தம் என்ன? அந்த ரிலேஷன்ஷிப், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அருமையானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கடினங்களையும் அச்சுறுத்தலையும் பாடுகளையும் போராட்டங்களையும், அவர் ஒரு போராளியாகவே இருந்தார் வாழ்க்கையில. அநேகரை தன்னுடைய யுக்தியினாலே, தன்னுடைய தந்திரங்களாலே, சரியா, தன்னுடைய பலத்தினாலே மற்றவர்களை அடக்கி தன்வசப்படுத்தி வாழ்க்கையிலே அமைதியும் சந்தோஷத்தையும் தேடிட முயற்சித்த மனிதன். ரைட்? மற்றவர்களை ஏமாற்ற கூட முயற்சித்த மனிதன். கடைசியா இவருடைய தந்திர மந்திரங்களும் பலமும், தனக்கு இருந்த பிரியமானவர்களே செல்வாக்கும் இவருக்கு அமைதியை தரவில்லை. அந்த மனிதன் பிரியமானவர்களே தன்னுடைய பிள்ளைகளை கடைசியா அவர் தன்னுடைய சந்ததிகளை விட்டு போகக்கூடிய அந்த கால பருவத்திலே வந்தபோது தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற சந்தர்ப்பம் வந்தது. அப்போது அவர் எப்படி ஆசீர்வதித்தார்னா, கர்த்தர்
என்னுடைய மேய்ப்பராய் இந்த நல்ல தேவன், இஸ்ரவேலின் தேவன், நாங்கள் ஆராதித்து சேவிக்கிற தேவன், அவர் என் மேய்ப்பராய் இருந்து என்னை ஆதரித்து வந்தார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லி சொன்னாரு. யார் அந்த மனிதன்? முதல் தேவனை தனிப்பட்ட ரீதியாய் மேய்ப்பனாய் அனுபவித்த மனிதன். யாராவது ட்ரை பண்றீங்களா? யார் அவர்? யாக்கோபு. தேங்க்யூ. ஜேக்கப், ஈசாக்கினுடைய மகன்களில் ஒருவன். ரைட். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரியமானவர்களே, நீங்க ஆதியாகமம் யாராவது ஒருவர் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுடைய சொந்த வேதாகமத்தை திருப்புங்க பிளீஸ். யா. தேங்க்யூ. எப்படி சொல்லி இருக்கு? நான் எந்த நாள் முதல் பிறந்த நாள் முதல், அந்த நாள் முதற்கொண்டு எப்ப வரைக்கும்? இந்த நாள் வரை என்னை எப்படி நடத்தி வந்தாரா? ஆதரித்து வந்தார். இப்போ இந்த ஆதரித்து வந்தார் என்கின்ற அந்த வினை பதம், பிரியமானவர்களே, மூல மொழியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னை மேய்த்து என்னை பராமரித்து வந்தார். இப்போ நான் சொன்ன மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். டிசிவி வெர்ஷன்ல எப்படி இருக்குன்னா, அதன் பின் இஸ்ரேல்னு சொன்னா யாக்கோபுக்கு பயன்படுத்தப்படுகிற இன்னொரு பெயர் இஸ்ரவேல். யாக்கோபு சொல்றாரு, யோசேப்பை ஆசீர்வதித்து சொன்னது, என் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு ஆகியோர் வழிபட்ட இறைவனும் என் வாழ்நாள் முழுவதும் இன்று வரை என் மேய்ப்பராயிருந்த இறைவனும் எல்லா தீங்குகளில் இருந்தும் என்னை விடுவித்த தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு மேய்ப்பராய் இருந்து வந்தவர். தன்னுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை, ஆறுதலை கண்ட மனிதன் தேவனை மேய்ப்பனாய் அனுபவித்து இருக்கிறார். இப்போ பிரியமானவர்களே, இந்த செம்மறி ஆடு இளைப்பாறணும்னா அது லேசான விஷயம் இல்லை. இந்த மிருக வகைகளிலே மிகவும் ஒரு நூதனமான ஒரு மிருக வகை என்று சொல்லலாம். இத லேசில ரெஸ்ட் பண்ண வைக்க இயலாது. இத லேசில லே டவுன் பண்ண வைக்க இயலாது. லே டவுன் பண்ண செய்ய முடியாது. அதாவது அமர்ந்திருக்க பண்ண, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ரைட். அந்த பசுமையான புல்வெளி, ரைட், அந்த புல்வெளிகளிலே இளைப்பாற பண்ணுகிற, அந்த லே டவுன் பண்ற, இளைப்பாற பண்ற வேலை சரி கஷ்டம். மற்ற மிருகங்களை விட செம்மறி ஆடு. ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த செம்மறி ஆட்டோட சுபாவத்துல மிக முக்கியமான சுபாவம் வந்து பயந்த சுபாவம். அப்ப ஒரு செம்மறி ஆட இளைப்பாற பண்ணணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யப்படணும்? அதனுடைய பயத்திலிருந்து அதனை விடுவிக்க வேண்டும். பயத்திலிருந்து விடுவிக்கப்படாத வரைக்கும், அந்த பயம் இல்லாம போற வரைக்கும் அது லே டவுன் ஆகாது, அது அமர்ந்திராது, அது அமைதி அடையாது, அது இளைப்பாறாது. ஆகவே நீங்க பாருங்க, கடைசி இந்த சங்கீதத்துல, அந்த சங்கீதத்தின் ஓட்டத்திலே மிக மைய பொருளிலே நடு சென்டர், அதனுடைய அது முக்கியமான இடத்துல நீங்க என்ன வாசிப்பீங்கன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று வாசிப்பீங்க. பயப்படேன். அருமையானவர்களே, சோ இந்த மேய்ப்பன் ஆட்டினுடைய பயத்தை நீக்க வேண்டும். அப்போ மட்டும் இல்ல, இதுக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய தொந்தரவு, அந்த தொந்தரவு நீங்கிற வரைக்கும் இலை பாராது. என்ன தொந்தரவு? எப்பவுமே ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? சோ இந்த மரண பயத்துல இருந்து விடுதலை அடையணும். அந்த ஃபியர் மட்டும் இல்ல பிரியமானவர்களே, ஃப்ரிக்ஷன்ல இருந்து டெலிவர் பண்ணப்படணும். வாட் இஸ் ஃப்ரிக்ஷன்? ஃப்ரிக்ஷன்னா ஃப்ரிக்ஷன் சொன்னா அது சண்டை சச்சரவு. இந்த செம்மறியாடு எப்போதும் ஒட்டி உரசி வாழுகிற ஒரு தன்மை உள்ளது. ஒட்டி உரசி வாழ்றது. ஒட்டி உரசி வாழ்ற இடத்துல என்ன வரும்? இப்ப ஒட்டி உரசி கொண்டிருக்கிற இடத்துல எப்பயும் என்ன வரும்? சிக்கல் இருக்குமா இல்லையா? ஆமா, எஸ். கூட்டமா இருக்கிற இடத்துல சிக்கல் வருமா வராதா? வரும். செம்மறியாடு அது போனா எப்படி போகும்? கூட்டமா தான் போகும். ஒத்தைக்கு தனியா ஒரு ஆடு போயிருச்சுன்னா அது தண்ணி செயின் வழியிலே தனக்கே ஆபத்தை தேடிக்கொள்ளும். சோ கூட்டமா தான் இருக்கும். அதனுடைய நேச்சர் அப்படிதான், அதனுடைய இயல்பு. சோ ஒட்டி உரசும் போது ஆடு, செம்மறியாடு மேன் இருக்க கண்டிருக்கீங்களா? அது சேர்ந்துதான் போகும். இப்படி இடிச்சுக்கிட்டு போற நேரம் சண்டை வருமா இல்லையா? கூட்டாளியோட வருமா இல்லையா? சொந்தக்காரங்களோட ஒன்னா சேர்ந்து வாழ்ற நேரம் இருக்குமா இல்லையா? ஆமா. சோ நீங்க பாருங்க, இந்த ஃப்ரிக்ஷன், அதாவது இந்த சண்டை சச்சரவுல இருந்து என்ன செய்யணும்? விடுதலை தரணும். பிரியமானவர்களே, சோ அந்த ஃபியர் நீங்கணும், அந்த ஃப்ரிக்ஷன் நீங்கணும். ரெண்டாவது ஃப்ளைஸ்னா ஒரு வகையான பூச்சி வகை. இந்த செம்மறிக்கு எப்பவும் தொந்தரவு கொடுக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதனுடைய தோல்ல ஏற்படுற இந்த பெஸ்ட் மாதிரி. அதாவது நீங்க நாய் வளர்த்தவங்க, பூனை வளர்த்தவங்க உங்களுக்கு தெரியும். பூனை வளர்த்த உங்களுக்கு தெரியும் என்னது ஒரு உண்ணி வருமா இல்லையா? நாய், பூனைகள்ல, மிருகங்கள்ல. சோ இந்த செம்மறியில கூட ஒரு வகையான பூச்சி வரும். அந்த பூச்சி புண்ணுகளை ஏற்படும். எப்பயும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த புண் ஆறாத வரைக்கும் பிரியமானவர்களே என்ன அதுக்கு கிடைக்காதுன்னா, அருமையானவர்களே, அதுக்கு இலைப்பாறுதல் கிடைக்காது. அருமையானவர்களே, ஆகவே இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் நீங்காத வரைக்கும் அதுக்கு என்ன இல்லைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையானவர்களே, என்ன இல்லை? இலைப்பாறுதல் இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கு. ரைட்? ஓகே, ஃபியர் முடிஞ்சிருச்சு, ஃப்ரிக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃப்ளைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபெமின், பசி பொறுக்காது. தெரியுமா? பசி பொறுக்காது. சில கேசுகள் இருக்கு இல்லையா? ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்காது. இப்படி இருக்கு. அதாவது பசி, அவங்ககிட்ட பசி தீராத வரைக்கும் இலைப்பாறுதல் இல்லை. இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த செம்மறி ஆட்டை இலைப்பாற பண்ணணும்னா ரொம்ப பொருத்தமான ஒரே பாத்திரம், கதாபாத்திரம் யார் தான் பாயிண்ட். இந்த செம்மறி ஆடை இலைப்பாற பண்ணணும்னா அதுக்கு பொருத்தமான ஒரே கதாபாத்திரம் யாரு?
மேய்ப்பன் வெரி குட் டீச்சர். மேய்ப்பனை தவிர இலைப்பாறுதலை கொண்டு வரக்கூடிய வேறு எந்த ஒரு கதாபாத்திரமும் கிடையாது. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்குவோம் நாங்க. பிரேமானங்களே, பழைய ஏற்பாட்டு சூழல்ல, புதிய ஏற்பாட்டு சூழல்ல இந்த மேய்ப்பத்துவ தொழில பெருசா விரும்ப மாட்டாங்க. ஷெப்பர்டிங் ஜாப். ஏன் சொல்லுங்க பாப்போம். இந்த மேய்ப்பத்துவ தொழில, மேய்ப்பனா வார ஜாப்பை ஏத்துக்க மாட்டாங்க. யாருக்காவது மேய்ப்பர்களா இருந்த அனுபவம் இருக்கா? ஆடு மேய்ச்ச, மாடு மேய்ச்ச, வேணவே வேணாம் பாஸ்டர், குடும்பத்தில் எத்தனையோ மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அதே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் சொல்றது லிட்டரலா மெய்ப்பர்களா இருந்திருக்கீங்களா? இப்ப எங்க இருக்கிறது? தோட்டம் துறவு எங்க இருக்கு? எங்க ஆடு மாடு வளர்க்கறது? நமக்கு தான் விருப்பம் இருக்கு, முடியாது. பிரியமானவர்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெய்ப்பர்கள் அவங்க என்னென்ன விதத்துல எல்லாம், பிரியமானவர்களே, இந்த இந்த ஆட்டுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்கணும், சரியா? அதுகளோட 24 மணித்தியாலும் இருக்கணும், 24 hours சர்வீஸ். மேய்ப்பனுக்கு ஆடுகள், தனக்கு சொந்தமான ஆடுகள் இருக்குன்னு சொன்னா, அவங்க மனதுல எப்பவும் அந்த மந்தைகளுடைய நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, அந்த மந்தைகளுக்கு பிரியமானவர்களே என்ன செய்யணும்? அந்த மந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மந்தைய வழி நடத்தணும், அந்த மந்தைய ஆட பாதுகாக்கணும். பிரியமானவர்களே, இதுல அது எந்த காலநிலை மாற்றங்களிலும், வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும், காடா இருந்தாலும் மேடா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஜியோகிராபிக்கலான பூகோளவிய சூழலா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், சூழலா இருந்தாலும், இந்த மந்தையை விட்டு பிரிய முடியாது. 24 hours ஜாப். ஆகவே இது ஒரு அன்பிளசன்டான ஜாப். இது விரும்பத்தகாத ஒரு ஜாப்பா இருக்கு. இந்த சூழலிலே இந்த ஜாப்பை யாரு பொறுப்பெடுத்தது? இந்த ஜாப்பை யாரு பொறுப்பெடுத்தது? தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தர், ஹலோ, தாவீது என்ன சொன்னாரு? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த ஜொப்ப பொறுப்படுத்தாரா? சங்கீதம் 80 சங்கீதம் 80 நீங்க வாசிப்பீங்கன்னு நம்புறேன். என்னன்னு வாசிப்பீங்க நீங்க? இஸ்ரவேலின் சங்கீதம் 80:1 எப்படி இருக்கு? கடவுளை பார்த்து சொல்லும் போது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும். சோ இஸ்ரவேலின் மேய்ப்பனாய் தேவன் அந்த ஜோப்பை பொறுப்பெடுத்தாரு. இதே நேரம் இன்னொருவர் சொன்னாரு, நானே I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். யார் அந்த ஜோப்பை பொறுப்பெடுத்தது? ஆண்டவர் இயேசு. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே. நீங்க எப்பயாவது இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த ரொம்ப விரும்பத்தகாத, கடினமான, போராட்டமான, சவால் மிகுந்த அந்த பொறுப்பை தேவன் பொறுப்பெடுத்தார் அவருடைய மக்களுக்காக. மாத்திரமல்ல, அவருடைய ஒரே பேரான குமாரன், திரியேக தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பொறுப்பெடுத்தார் அவருடைய மக்களுக்காக. என்னத்துக்காக? அவருடைய மக்களை பராமரிப்பதற்கு. சோ இந்த மேய்ப்பன் யாரு? இந்த மேய்ப்பன் யாரு? யாரை மேய்ப்பராக இருக்கிறார்?
கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அந்த கர்த்தருடைய தன்மை என்ன? அவருடைய அட்ரிபியூட்ஸ், அவருடைய தன்மை என்ன? அவர் தன்னில் தானே நிறைவுள்ளவர், செல்ஃப் சஃபிஷியன்சி. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? டைம்லெஸ், அதாவது அவர் என்றைக்குமே மாறாதவர். அவர் காலத்தினாலே வரையறுக்க முடியாது அவருடைய தன்மை. அதாவது இந்த சூழல்ல இவர் இப்படி இருப்பாரு, இந்த சூழல்ல அவர் வேற மாதிரி இருப்பாரு. ஒரு கட்டத்துல அமைதி தியானத்துல இருப்பாரு, இன்னொரு கட்டத்துல நெத்தியில கண் திறந்தா வேற மாதிரி ஆயிடுவாரு. நெற்றிக்கண் திறந்து விட்டார். அப்படி இல்லைங்க, சரியா? அவருடைய தன்மை எப்போதும் மாறாது. ரைட்? சோ அவரு எல்லா காலத்துக்கும் போதுமானவர். இதுதான் மேய்ப்பனுடைய தன்மை. அவருடைய மந்தையை பராமரிப்பதற்கு இன்னொருவரிலே தங்கி இருக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ இந்த கர்த்தர், அருமையானவர்களே, அவர் என்ன செய்கிறார் என்று நாங்கள் பார்க்கும்போது, ஓ பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த தேவனை, அந்த கர்த்தரை தன் மேய்ப்பனாய் கொண்டவர் தாவீது அவருடைய நிலைப்பாட்டை, அவர் பெற்ற ஆசீர்வாதத்தை அவர் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, அவர் என்னை இளைப்பாற பண்ணுகிறார், அவர் என்னை அமர்ந்திருக்க பண்ணுகிறார், அவரின் தேவைகளை சந்திக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த நல்ல மேய்ப்பன் ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு அழைப்பு கொடுத்தார் அவருடைய மக்களுக்கு. யோவான் 11:28 ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே அவருடைய மக்கள் மிகவும் அங்கலாய்த்து, அமைதி இழந்து, அடிமைகளாய், இரண்டாம் பட்சமாய் நடத்தப்பட்ட, களவாடப்படுகிற, அரச ரீதியான பாதிப்பு இல்லாத, அடையாளத்தை இழந்த, நிரந்தரமான நிலை இல்லாத, பிரியமானவர்களே, சூழலிலே கடவுளுடைய மக்கள் வாழ்ந்த போது, பல காரியங்களினாலே சிதறடிக்கப்பட்ட போது, அரசியல் காரணத்தினாலே, பிரியமானவர்களே, பாதுகாப்பற்ற சூழலினாலே, குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளினாலே சிதறடிக்கப்பட்ட சூழலிலே இளைப்பாறுதலுக்காக காத்திருந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த அழைப்பு. மத்தேயு 11:28. யாராவது வாசிப்பீங்களா? மத்தேயு 11:28 இல்லையா? சாரி, என்னுடைய மெமரி சரியா இருக்கா? ஐம் சாரி. யாராவது ரெஃபர் பண்ணுங்க சீக்கிரம். இருக்கா? மத்தேயுல 11 இருக்கு, அதுல 28 இருக்கா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கம் unto me. எஸ், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். பிரியமானவர்களே, அந்த நல்ல மேய்ப்பன், இளைப்பாறுதலை தருகிற நல்ல மேய்ப்பன், இன்னொரு சில வாக்குத்தத்தங்களை அவர், அருமையானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறவராக அவர் இருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவர் யோவான் 6:35 நீங்க வாசிச்சீங்கன்னா, யோவான் 6:35 நீங்க வாசிச்சீங்கன்னா எப்படி நாங்க வாசிக்கிறோம்? யோவான் 6:35.
ம். எஸ். தேங்க்யூ. பிரியமானவர்களே, அதிலே நாங்கள் வாசித்தபடி இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றார்? ஜீவ அப்பம் நானே, நீங்கள் அழியாதபடி உங்களை பாதுகாக்க ஜீவன் தரும் அப்பமாக நான் உங்களுக்காக வந்தேன். பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாங்கள் எப்படி வாசிக்கிறோம்? ஆண்டவர் இயேசு பிரியமானவர்களே சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் பயத்தை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு சமாதானம் தரும் நல்ல மேய்ப்பன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தரும் நல்ல மேய்ப்பன். அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இளைப்பாறுதலை தேடி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆறுதலை நோக்கி எங்கே போய்கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த நல்ல மேய்ப்பன் எவ்விதமாய் எங்களை விசாரிக்கிறார், எங்களை பராமரிக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல காணாமல் போன 3 விஷயத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒன்று, காணாமல் போன காசு. பிரியமானவர்களே, சரி, இன்னொன்னு காணாமல் போனவைகளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறது என்னது? ஆடு. அதுல அவர் விவரிக்கும் போது சொன்னாரே, 100 ஆடுகள் உள்ள ஒரு நல்ல மேய்ப்பன், 90 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணாம போயிருச்சுன்னு சொன்னா, அந்த 99 ஆடையும், 100 ஆடுகள்ல 99 ஆடுகளும் இருக்கு, அதான் ஒரு ஆடு தான், அது தொலைஞ்சு போகட்டுமே அப்படின்னு விட்டுறாம அந்த ஆட்டை தேடி செல்லும் நல்ல மேய்ப்பன். எத்தனை நம்பிக்கைய இந்த மேய்ப்பன் கொடுக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில. எவ்வளவு பெரிய தூரம் நீங்க ஓடிட்டீங்க உங்களுடைய மேய்ப்பன் உங்களை கண்டுபிடிக்காத படிக்கு? எவ்வளவு தூரத்தை நீங்க ஒளிஞ்சு விளையாடலாம்? ஹைட் அண்ட் சீக் கேம், how long you can play? How long you can play the hide and seek? எவ்வளவு தூரம்? ரைட்? உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாத இந்த பிரபஞ்சத்திலே எங்கே போய் ஒளிந்து கொள்வீர்கள்? அந்த நல்ல மேய்ப்பன் பிரியமானவர்களே, எங்கள் உறவுகளிலே ஏற்பட்டிருக்கிற பிரிவுகள், தூரங்கள், அரசல் பொருசல்னால இன்னைக்கு பிரியமானவர்களே சேர்ந்து வாழுகிற இடத்துல பிரச்சனைகள் வருவது சகஜங்க, சகஜம். மந்த அது செம்மறி ஆடா இருந்தா அது அதனுடைய இயல்பு, அதனுடைய இயல்பு. அருமையானவர்களே, அந்த நேரம் சரி, நாங்க ஒருவரையும் இழக்க நாங்க மாட்டோம். ஏன்னா அவர்களுடைய மெய்ப்பன், அவர்களுடைய பாஸ்டர், மெய்ப்பனுக்கு கிரேக்க மொழியில இருக்கிற அந்த பதம், அதாவது மெய்ப்பன் சொல்ற அந்த அதாவது பாஸ்டர் என்கின்ற பொருள், ஷெப்பர்ட், அந்த இன்னொரு பொருள் பிஷப், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தை. ஸோ இந்த மெய்ப்பன் அவங்களுக்கு தேவை. சரி, நிறைய காரியங்கள்ல பிரச்சனை வரும். சரி, சாப்பாடு பகிர்றதுல பிரச்சனை வரும், ஒன்னோட முட்டிக்கொள்ளும், சலுகை கொடுக்குற விஷயத்துல
பதவி கொடுக்கிற விஷயத்துல, சரி, சேர்ந்து கூட்டி சேர்க்கிற இடத்துல, பிரியமானவர்களே, நீங்க சொல்றீங்க கணவன் மனைவியா ஒரே மாம்சமா வாழ அழைக்கப்பட்ட அவங்களுக்குள்ளே ஒரு சில காலங்கள்ல செவுத்தோட பேசிக்கிட்டு இருக்கிற நிலைமையும் இருக்கு. சொந்த குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோர் அவங்களோட பேசிக்கொள்ள ஃப்ரிக்ஷன் உள்ள சண்டை சச்சரவுள்ள இடம் இருக்கு, கூட்டு குடும்பத்திலே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மந்தை கூடி வர்ற இடம் இருக்குமா இல்லையா? இருக்கு. ஆனா அவர்களை பராமரிக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி மேய்ப்பர்கள், அவங்க செல்ஃப் சஃபிஷியன்சி கிடையாது. அவங்கள பராமரிக்கும்படி திருச்சபையிலே தேவன் நியமித்திருக்கிற பாஸ்டர்ஸ்மார் அவங்க முற்றிலும் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. சரி, அவர்கள் சதா காலமும் தவற முடியாதவர்கள் அல்ல. ஆகவேதான் பிரியமானவர்களே, தேவனுடைய சாயலை தரித்து கொண்ட அவருடைய மக்களை பிரியமானவர்களை பராமரிக்க தேவன் தாமே அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் அவருடைய பராமரிப்பை, அவருடைய காரியத்தை செயல்படுத்த மேய்ப்பர்களை திருச்சபையிலே தருகிறார். ரைட்? அவர்களுக்கு கூடாக செயல்படுகிறவர் பிரதான மேய்ப்பர். இன்னைக்கு நிறைய மேய்ப்பர்கள், ஷெப்பர்ஸ், த பாஸ்டர்ஸ், அவங்க ரொம்ப பெருமை, அவங்கள விட்டா ஆள் இல்லைன்னு, ரைட்? அவங்க தான் பெர்ஃபெக்டான ஆள்னு, தவறே செய்ய முடியாதவங்கன்னு எல்லாருக்கும் தங்களை ரொம்ப பெர்ஃபெக்டான ஆக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி இல்லை. அந்த மேய்ப்பரும் பிரதான மேய்ப்பர்ல தான் தங்கி இருக்கிறாரே, தன்னை பராமரிக்க, போஷிக்க, வழி நடத்த. சோ அந்த மேய்ப்பர் நம்பிக்கையோடு தன்னுடைய ஊழியத்தை செய்யறாரு. மந்தை நம்பிக்கையோடு திருச்சபைக்கு வர முடியும். கிறிஸ்து இயேசு உயர்த்தப்படும் இடத்திலே, அந்த நல்ல மேய்ப்பனை தேடும் இடத்திலே, அந்த நல்ல மேய்ப்பனை சேவிக்கும் இடத்திலே, அந்த நல்ல மேய்ப்பனுக்குள் திரியேக தேவனை ஆராதிக்கும் இடத்திலே மந்தைக்கு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாய் எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த கடினமும் அவருடைய பிள்ளைகள் மந்தையை விட்டு, அந்த மந்தையை விசாரிக்கிற மேய்ப்பனை விட்டு தூரம் போய் வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியாது. அது சொல்யூஷன் இல்லை. அவரிடத்திலே திரும்பி வாருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னத்தினால உங்களுக்கு வருத்தம், என்னென்ன காரியங்களால உங்களுக்கு பாரம்? சொந்த குடும்பத்துல, கணவன் மனைவி வாழ்க்கையில, உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய படிப்புகள்ல, நீங்க வசிக்கிற இடத்துல, உங்களுடைய திருச்சபையில, கூட்டு குடும்பத்துல, என்னிடத்தில் வாருங்கள். ஓ பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலி, என்ற பலி பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்மை பலியாக்கின போது அவர் தம்மை பாவ நிவிர்த்தி பலியாக ஒப்பு கொடுத்தார். இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த மேய்ப்பனே தன்னை பலியாக்கினார். என் மேய்ப்பனை வெட்டுவேன், மேய்ப்பனை வெட்டுவேன். அந்த மேய்ப்பன் ஆடாக வெட்டப்படுவார் ஒரு நாளிலே. என்னுடைய ஆடுகளை சதா கால அழிவில் இருந்து மீட்பதற்கு அவர் சமாதான பலியாக வருவார், அமைதி தருவதற்காக அவர் குற்ற நிவாரண பலியாக வருவார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்ற உணர்ச்சிகளை நீக்க. ஓ பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளின் காரியம் இன்றைக்கு பாரமாய் மாறியதா? எதிர்கால வாழ்க்கை சந்தேகமும் சூனியமும் நம்பிக்கை இல்லாமல் போனதா? என்னிடத்தில் வாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சமாதானத்தை தரும் அந்த நல்ல மேய்ப்பன் தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் மூடப்பட்டோம். யாருக்கு மெய்யான மகிழ்ச்சி, யாருக்கு மெய்யான சந்தோஷம், சமாதானம்? எவனுடைய பாவம் அவருடைய இரத்தத்தினால் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம், அதாவது தேவனுக்கு எதிராக செய்த பாவம் மட்டுமல்ல, தன்னுடைய சக மனிதர்களுக்கு எதிராய் செய்த அக்கிரமங்கள், கணவனுக்கு எதிராய், மனைவிக்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய்
திருச்சபைக்கு எதிராய், தொழில் பார்க்கும் இடத்திலே உள்ளவர்களுக்கு எதிராய், பிரியமானவர்களை வசிக்கும் இடத்திலே உள்ளவர்களுக்கு எதிராய் செய்த அந்த அக்கிரமம், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் நீக்கப்பட்டதோ, பிரியமானவர்களே, அவனே மெய்யான ஆறுதலை அவன் அடைகிறான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் இயேசு நம்மை அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்துகிறவராய் தம்மை கல்வாரி சிலுவையிலே பலியாக்கினார். அவர் நம்மை தேடி வருகிறார். அவருடைய சமூகத்திலே வந்து சேருவோம். அவர் நம்மிடத்திலே கேட்கிற காரியங்களை அவருக்கு கொடுப்போம். அவருடைய மந்தையிலே விசாரிக்கப்படுகிற மேய்ச்சலில், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாங்கள் அறியப்படுவோம். பிரியமானவர்களே, திருச்சபையின் ஐக்கியத்தை விட்டுவிடாதிருப்போம். தேவன் திருச்சபையிலே நமக்கு தந்த பொறுப்புகளில் இருந்து விலகி போகாதிருப்போம். அந்த நல்ல மேய்ப்பன் எங்களை கூட்டி சேர்ப்பார். அந்த நல்ல மேய்ப்பன் அவர் மகிமை அடையும்படி எங்களுக்காக பிரயாசப்படுவார். நாங்கள் கர்த்தருக்குள் ஒன்றுபடுவோம், அவருக்காக பிரயாசப்படுவோம், ஜெபம் செய்வோம். எல்லா நாள் இரக்கங்களுக்கும் ஊற்றாயிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி பல காரியங்களினாலே நாங்கள் இளைப்பாறுதலை இழந்து போனோம், அமைதி இழந்து போனோம். ஆண்டவரே, பலவிதமான பயங்களினாலே நாங்கள் விடுவிக்கப்படாதபடி எங்கள் உள்ளுக்குள்ளே மறைத்து வைத்தவர்களாய் குற்ற உணர்வோடு, ஆண்டவரே, சில இடங்களுக்கு முகம் கொடுக்க முடியாதபடி மறைந்து நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பட முடியாமல், ஆண்டவரே, நாங்கள் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளோடு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ கர்த்தாவே, நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஜெபத்தோடு கூட இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி பெரிய பொறுப்புகள், ஆண்டவரே, தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பாரங்களோடு தங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவி வாழ்க்கைக்காக, ஆண்டவரே, தங்களுடைய பொறுப்புகள் ஆண்டவரே நிறைவேற முடியாதபடி பாரங்களோடு வருத்தங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார். ஓ ஆண்டவரே, உடைய இளைப்பாறுதலை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே, ஆமென்.